வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்து நேற்று எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோம்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 45,900 பக்கமாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு சாதகமான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் 45,600 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோன் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ப்ரைஸ் டவுன் ட்ரெண்ட் கன்னியூ ஆச்சுன்னா 45,600 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பில் ஒன்றா இருந்தது. அதுக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக செயல்பட்டுட்டு வந்தது 46,220 46,600. இந்த ரெண்டு ஜோனும் ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக சில்வர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே தொடர்ந்து மார்க்கெட் சரிவை சந்தித்து 45,600 அப்படின்ற நம்ம எதிர்பார்த்த டார்கெட் ஜோனையும் ரீச் பண்ணியிருக்கு. கரெக்டாக 45,600 தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இதற்கு காரணம் 45,600 அப்படின்றது இந்த கான்ட்ராக்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோன். அந்த அடிப்படையில் இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஆனால் அதால் தொடர்ந்து இந்த 46,000க்கு மேலே போக முடியலை. ஏன்னா நம்மளுடைய மூவிங் ஆவரேஜ் கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா ஓரளவு பைக்கு சாதகமான சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் இந்த இடத்துல 46,020 அப்படின்ற இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் 46,200க்கு மேலே போயிருக்கு. அந்த அடிப்படையில் இங்கேயே ஒரு சிக்னல் முதல்லையே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே ஏற்கனவே இந்த இடத்துல பையிங் நடந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த காரணத்தினால இங்கேருந்து 46,200 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு மேலே போக முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. கீழே வந்து தொடர்ந்து கன்சால்டேட் ஆகி 45,973 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் சில்வர் மார்க்கெட்டில் நேற்று நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். முதல்ல செல்லிங் கண்டினியூ ஆகி நம்ம எதிர்பார்த்த டார்கெட் ஜோனை தொட்டு இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் புல் பேக்கில் கன்சால்டேட் ஆகிருக்கு. இவ்வளோ தான் நேற்று சில்வர் மார்க்கெட்டில் நடந்தது. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி சில்வரோட ப்ரைஸ் ஓப்பனிங் கொஞ்சம் முக்கியமானது. வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப சில்வர் வந்து 45,900 அல்ல அது கொஞ்சம் கீழேயே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி காமிக்கிது. இதே இது ப்ரைஸ் ஓப்பனிங் 46,200க்கு மேலே ஓப்பன் ஆகிருந்ததுன்னா ஓரளவு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருந்து தற்காலிகமாக அன்னைக்கு மார்க்கெட் டே ட்ரேடிங்கில் சாதகமாக இருந்து இந்த 46,600 தொட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ட்ரேடிங் நடக்கிறப்ப இந்த ஏன்னா மூவிங் ஆவரேஜ் பாருங்கள், நம்ம மூவிங் ஆவரேஜும் சேர்ந்து இந்த 46,200 பக்கமாக நிற்கிது. 2-3 தடவை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு 46,000 கீழே. அந்த அடிப்படையில் 46,200க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் 46,600 பக்கமாக ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி நடக்காமல் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கீழேயே இருக்கிற காரணத்தினால இந்த 46,020 மற்றும் 46,200 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட்டை மறுபடியும் கீழே தள்ளி முக்கியமான ஜோனான 45,600 பரிசோதனை செய்ய முயற்சி செய்யும். இந்த 45,600 பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா மறுபடியும் ட்ரெண்டு செல்லிங்கில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய இடம் இந்த ரெண்டு ஜோனும். இன்றைக்கி ப்ரைஸ் வந்து 46,200க்கு மேலே போனால் தான் பையர்ஸ் கொஞ்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ப்ரைஸை 46,600 வரைக்கும் தள்ளுறதுக்கு முதல்ல முயற்சி செய்வாங்க. அது இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா அது மேலே போகலாம். 47,020 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இன்றைக்கி ஓப்பனிங்கே நெகட்டிவாக இருக்கிற காரணத்தினால முதல்ல செல்லிங்க்கு சாதகமாக இருந்துட்டு இதுக்கு மேலே போகலை அப்படின்னா மறுபடியும் முக்கியமான ஜோனான 45,600 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்ட்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.